நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் மறுபக்கம் வெண்பா இவங்க ரெண்டு பேருக்கிடையே மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. நம்ம வெண்பா சின்ன குழந்தை, அவ என்னடா பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க தாங்க சிறப்பான சம்பவத்தை செஞ்சது. எங்க அம்மாவை விட்டுட்டு இந்த ரேணுக அம்மாவை எதுக்காக கல்யாணம் பண்ணோம்? எங்க அப்பா கல்யாணம் பண்ணது எனக்காக தானே, நான் இருக்குன்னு தானே எங்க அப்பா இவ்வளவு நாள் இருந்தாரு. அப்படிப்பட்ட எங்க அப்பாவுக்கு எனக்கு ரேணுக அம்மா தான் வேணும், ரேணுக அம்மா இருந்தா மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொன்னேனா? நான் எதுவும் சொல்லல. ஏன் மல்லி அம்மா இருக்காங்க, மல்லி அம்மாவே எனக்கு போதும், அதை விட்டு எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட கேட்க, கதிரேசன் வந்து சின்ன குழந்தைன்னா போனோம்லா, கல்யாணத்துல ஸ்வீட்டா தந்தாங்களா, சாப்பிட்டோம்லா, ஓரமா உக்காந்தோம்லா, போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தோம்லா, புது ட்ரெஸ்ஸா போட்டோம்லான்னு இந்த மாதிரி பெரிய மனுஷ கேள்வி அப்படின்னால கேள்வி கேட்டுன்னு என்ன ஒரு பக்கம் நச நச நசன்னு கூடாது, அடிச்ச வச்சுக்கோ, வாயெல்லாம் உடஞ்சு போயிடும், போய் அமைதியா உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அதே கோபத்தோட அப்படியே சும்மா ஆவேசத்தோட ஆக்ரோஷத்தோட நேரா விஜய் கிட்ட போய் அப்படியே சும்மா அப்படி நிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரேணுகா வந்து என்ன பண்ற நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம தலைவி ஒரே ஒரு வார்த்தை தான், அப்ப டாடா எனக்கு இவங்கள பிடிக்கல, எனக்கு மல்லியம்மா தான் வேணும், மல்லியம்மா தவிர்த்து இவங்களை கல்யாணம் பண்ணேன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுன்னே தெரியாது, எனக்காக தானே கல்யாணமே பண்றீங்க, ஒழுங்கா அவங்கள விட்டு வாங்க, அவங்க வேணாம் அப்படின்னு சொல்ல குழந்தை இவ்வளோ அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துருது. உடனே இதுதான்டா சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாலியா காலத்தி தூக்கி மூஞ்சி மேல வீசி விட்டு சுடவி மூஞ்சியை பாக்குறீங்க அப்படியே சும்மா பெத 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 பெதன்னு முழிக்கிறா. ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டியை தூக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு அத்தனை பட்டும் சைலண்டா நின்று இருக்கணும் பார்த்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிகை இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் ரவுடி கிட்ட தப்பிச்சு வந்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம வெண்பா பார்த்துறாங்க. டக்குன்னு வந்து டடா மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தா மல்லி அடடா மல்லி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ரவுடி கூட்டம். அடடா ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்கிறானுங்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கள்லாம் வந்துடுறாங்க. வந்து எப்படி ஒரு வழியா மல்லி போய் கரெக்டா கார் டிக்கில அவங்க போட்டுறாங்க. விஜயம் போறதுக்குள்ள போலீஸ் போறதுக்குள்ள அதை எப்படியோ போலீஸ் ஒரு பக்கம் மோப்ப முடிச்சு அழகா அச்சுரமா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு நம்ம மல்லியை தூக்கிடுறாங்க. மல்லிக்கு அப்பதான் பேர் உயிரே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன், எங்க தான் குடும்பத்தை விட்டு எங்கேனா போயிருங்களோ, இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு இடமே இல்லையோ அப்படின்ற அளவு கவலையில கூனி குறுகி போய் நின்றுந்தாங்க. இதுக்கு மேல கவலையே இல்லடா, எங்க வாழ்க்கைய ஒரு பக்கம் சொர்க்கமே என்றாலும் இது போல போல வருமா அப்படின்ற மாதிரி இனிமே சொர்க்கம் தான்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. அது போல இருக்குமா இருக்காதா, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணதாங்க இருக்கு. பொறுங்க பொறுங்க பொறுங்க, இதுக்கு மேல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் நிறைந்த நிறைய தகவல்கள் தரும் விஷயங்கள் நம்ம வீடியோவில் அடிக்கடி சும்மா அப்லோடு மேலே அப்லோடு பண்ணிட்டே இருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள் பார்த்து நீங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து மல்லி கிட்ட போய் கேட்க, மல்லி எல்லாத்தையும் சொல்ல, மல்லியை கட்டி பிடிச்சு உன்னை விட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் மல்லி, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா, உன்னை விட்டு நான் இவ கழுத்தில் தாலி கட்ட போனதே தப்பு தான், இதுக்கு மேல தாலி ஆகுது வேறாவது, கம்முன்னு விட்டுட்டு வேலையா பாரு அப்படின்ற மாதிரி கதிரேசன் வந்து கேட்க, யோ சொட்ட நானும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அந்த மாதிரி பொறுத்தேன், ஆனா என் மல்லிக்கு உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு, அப்படிப்பட்ட நிலைமையிலேயும் உன் பொண்ணு இருக்காளையும், உன் பொண்ணு கேடு கெட்டவன் என்ன எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இது பண்ண பார்த்தா தெரியுமா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தர முடியாது. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் நான் செய்ய போறேன், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் அடடா வேற மாதிரி ஒரு பக்கம். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல வேற எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வராது, இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்போது எப்படியெல்லாம் சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு. சரி, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. இதுக்கப்புறம் புதுசா டெவலப்மெண்ட் இன்னும் நிறைய பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. காத்திருந்தால் அன்பை உந்தன் காதல் நான் தானே அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்கள ஆர்த்தி எடுத்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. உங்கள் மேலே இருக்கிற திஷ்டி எல்லாம் இப்போயே கலைஞ்சிடணும், உன்னை சுற்றி எல்லாரும் ஒரு பக்கம் எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு கங்கன காட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்த உலகமே வந்தாலும் சரி, உன்னை யாருக்காக எதுக்காக நான் விட்டு தர மாட்டேன், நீ மட்டும்தான் மல்லி எனக்கு எல்லாமே, நீ தான் என்னோட உலகம், நீ தான் எனக்கு எல்லாம் எக்ஸட்ரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தம்பி டைலாக்லாம் அதிகமாக இருக்குது, நீ விட்ற டைலாக்லாம் பார்த்தா எங்களுக்கு சந்தேகமாக இருக்கே, ஒரு பக்கம் நிறைய மார்க்கமான விஷயத்தெல்லாம் பேசினிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஓஹோ அப்படியா
உண்மையை சொன்னால் இந்த உலகத்தில் யாரும் ஏற்றுப்பாங்க. இந்த உலகத்தில் உண்மைக்கான மரியாதையே இல்லை. எல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணமா, எப்படியாவது இவனை அழிச்சிடணும், எப்படியாவது இவளையும் அழிச்சிடணும், 2 பேரும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே ஒரு பக்கம் கங்கனுக்கு. இந்த உலகம்ல எக்ஸ்ட்ரா ஏதான ஒரு உலகத்தை கடை கூட்டுனுவாங்க. யாருக்காக எதுக்காக நான் மல்லியை விட்டு தர மாட்டேன். என் பொண்ணுக்கு மல்லியை பிடிக்கும், மல்லிக்கு என்ன பிடிக்கும், என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், அவ்வளோதான். நாங்கள் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு எதனா பிரச்சனை வருமா, வேறு எதனா அட்டகாசம் தர மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸட்ராவும் நம்ம சேனலில் கிவ்அவே தந்துருக்கோம். பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் காத்துன்னு இருக்குது. ஆனால் அந்த ஆஃபரை யாரும் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இதுக்கு மேலேயாவது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அது என்னடா கிவ்அவே, பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு என்னடா அமௌண்ட் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொக்க பணம், அதாவது பணம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4000ங்க. அதுக்கு வந்து பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணால் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தகவலாக வந்துற போது அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சு போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.